Hello guys, this is our channel Mr. SK. Okay, today we start the topic accounting standard. நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, இது ஒரு சின்ன டாபிக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி பார்ட்டு தான். மேக்ஸிமம் நமக்கு 1 மார்க்கோ அல்லது தியரி பார்ட்டில் இதுனா சின்ன சின்ன ஸ்மால் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்க. ஓகேங்களா, இதில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு 5 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1 AS1. அதில் என்ன டீல் பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ். இந்த டாப்பிக்கை தான் அவங்க டீல் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த இதில் என்ன டீல் பண்ணுறாங்கன்னா ப்ரிப்ரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை ப்ரெசென்ட் பண்ணுறது. அது எதுக்காக அப்படின்னா ஒரு என்டர்பிரைசஸ் ஒரு ஷாப் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நடக்கும்ல, அதாவது ப்ரெசன்ட் ஃபேர் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் பொசிஷன், ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸ். ஒரு என்டர்பிரைசஸில் நடக்கிற ஃபைனான்ஷியல் பொசிஷன், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸை பற்றி சொல்கிறது தான் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎஸ்1 வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக டீல்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அது எதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளைங் தோஸ் பிரின்சிபல் இன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல். அந்த பிரின்சிபல்ஸை ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அந்த பிரின்சிபல்ஸை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங்கில் சில அசம்ஷன் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 3 அசம்ஷன் இருக்குது. இந்த 3 அசம்ஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரி பார்ட். ஓகேங்களா, ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதோட தியரியை நீங்கள் வந்து புக்கில் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல். ஓகேங்களா, இது 3 தான். எல்லாமே ஒரு லைன் 2 லைன்ஸ் தான் இருக்கும். புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாகவே புரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா factors to be considered for selecting of accounting policies. அந்த அக்கௌண்டிங் பாலிசியை செலக்ட் பண்ணுறதுக்கு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது ஃபேக்டர்ஸ், மெத்தட்ஸ், க்ரைட்டீரியா அப்படின்னு எப்படி வேணாலும் கேட்கலாம். அந்த ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரூடன்ஸ், செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மெட்டீரியலிட்டி. ஓகேங்களா, இது மூணுமே வந்து தியரி பார்ட்லேயே நம்ம கேட்பாங்க. ஜஸ்ட் நம்ம அதோட கான்செப்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். ப்ரூடன்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, மேக்கிங் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் விச் இஸ் ரெக்வயர்டு அண்டர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் அன்சர்டனிபிலிட்டி. ஓகேங்களா, அன்சர்டனிட்டி கண்டிஷன்ஸில் நமக்கு என்னென்னலாம் ரெக்வயர் ஆகுதோ அதோட மொத்தத்தை எஸ்டிமேட் பண்ணணும். ஓகேங்களா, பார்க்கலாம் என்னன்றதை டீட்டெயிலாக இங்கே பார்க்கலாம். ஜென்ரலாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மேக்கர்ஸ், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணுறவங்க ஹேஸ் டு ஃபேஸ் அன்சர்டனிட்டிஸ்ன்ற ஒரு இதை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அன்சர்டனிட்டிஸ் மேபி கலெக்டபிலிட்டி ஆஃப் ரிசீவபிள்ஸ். அதாவது ஃபைனான்ஸ் நமக்கு உள்ளே வர வேண்டியது நம்பர் ஆஃப் வாரண்டி கிளைம்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்குது, தட்ஸ் மே அக்கர்ஸ். ஓகேங்களா, இது எல்லாமே அன்சர்டனிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அந்த அன்சர்டனிட்டி கண்டிஷனில் என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே ப்ரூடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். ஓகேங்களா, சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, டிரான்சாக்ஷன் ஷுட் பி அக்கௌண்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஆக்சுவல் ஹேப்பனிங் அண்ட் நாட் பை லீகல் ஃபார்ம். ஓகேங்களா, ஆக்சுவல் ஹேப்பனிங்கில் என்னென்னலாம் நமக்கு வந்து ஹேப்பன் ஆகுது அப்படின்ற எல்லா டிரான்சாக்ஷனையும் நம்ம அதில் வந்து அக்கௌண்டட் பண்ணணும். ஓகேங்களா, சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம், நாட் பை த லீகல் ஃபார்ம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலிட்டினா ஒன்றுமே கிடையாது. ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஷுட் டிஸ்க்ளோஸ் ஆல் த ஐட்டம்ஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ் த டெசிஷன் ஆஃப் த யூசர்ஸ், ரீடர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, மெட்டீரியலிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஐட்டம்ஸ் விச் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த டெசிஷன் ஆஃப் த யூசர்ஸ் ஆர் ரீடர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, அந்த ஐட்டம்ஸ்னு வர எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சின்ன டாப்பிக்கு, அது எதுவுமே கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசிஸ். இப்போ இந்த அக்கௌண்டிங் பாலிசியில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா என்னென்ன நமக்கு நடக்கணும், என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், எது வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ வந்து எனி சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசிஸ் இந்த கரண்ட் பீரியடில் அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னா அந்த சேஞ்ச் ஆகிற அமௌண்ட் and the reason or fact for such changes should be disclosed. ஓகேவா,
இப்போது இந்த அக்கௌண்டிங் பாலிசிஸில் கரண்ட் பீரியடில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா சேஞ்ச் ஆகும்போது ஒரு அமௌண்ட் வேரியேஷன் நடக்கும். அந்த அமௌண்ட்டு எதற்காக இந்த சேஞ்சஸ் நடந்திருக்குன்ற ரீசன்ஸும் ஷுட் பி டிஸ்க்ளோஸ். அதை வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து AS1 ஃபுல்லாக பார்த்துருக்கோம். AS1 அப்படின்னா டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ். அக்கௌண்டிங் பாலிசிஸை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம தரவாக இது ஃபுல்லாக பார்த்துட்டோம். இது வந்து ஒரு சின்ன டாபிக் தான். இது கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ காய்ஸ்.